உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆலய தேடலில் நாம் காண இருப்பது ஸ்ரீ பத்மநாப சுவாமி ஆலயம். ஸ்ரீ பத்மநாப சுவாமி ஆலயம் கேரளா மாநிலத்தின் தலைநகரமான திருவனந்தபுரத்தில் உள்ள கிழக்கு கோட்டைக்குள் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் விஷ்ணு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ பத்மநாப சுவாமி ஆலயம் மிகவும் பணக்கார கோவிலாக கருதப்படுவதற்கு பல ஆண்டுகளாக கோவிலில் செலுத்தப்படும் நன்கொடைகள் ஒரு காரணமாக கூறப்படுகிறது. இந்த ஆலயம் விஷ்ணுவுக்குரிய 108 திவ்ய தேசங்கள் எனப்படும் புனித வழிபாட்டிடங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. கோவில் நம்மாழ்வாரின் பாடல்களில் இருந்து 10வது நூற்றாண்டிலேயே இதற்குண்டான சான்றுகள் உள்ளன. இக்கோயில் திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மனின் காலத்தில் ஒரு முக்கிய மையமாக இருந்தது. கோவிலின் முக்கிய தெய்வமான பத்மநாப சுவாமிக்கு மக்கள் பலவிதமான பூஜைகளை செய்து வருகின்றனர். திருவனந்தபுரம் ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில் இந்தியாவின் கேரள மாநிலத்தில் உள்ள திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற இந்துக்கள் வழிபடும் கோயிலாகும். திரு அனந்த பத்மநாப சுவாமி கோவில் என்பது இதன் மற்றொரு பெயராகும். மூலவர் பகவான் மகாவிஷ்ணுவின் கோவிலாகும். இக்கோவில் கேரளாவில் திருவனந்தபுரம் நகரத்தில் உள்ள கோட்டைக்குள் அமைந்துள்ளது. இக்கோவில் விஷ்ணுவுக்குரிய 108 திவ்ய தேசங்கள் எனப்படும் புனித வழிபாட்டிடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இக்கோவிலில் மூலநாதரான பத்மநாப சுவாமி மகாவிஷ்ணுவின் அவதாரமாக அனந்த சயனம் எனப்படும் யோக நித்திரையில், அதாவது முடிவற்ற உறக்க நிலை, துயிலும் நிலை ஆழ்ந்திருக்கும் வண்ணம் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். இது ஒரு பழைய கோவிலாகும். திருவனந்தபுரம், அதாவது திரு + அனந்த + புரம் என்னும் பெயரும் இக்கோயிலில் உள்ள இறைவனின் பெயரை தழுவியே ஏற்பட்டது. திருவிதாங்கூர் அரசர்கள் காலத்தில் கோயில் பெரும் புகழுடன் விளங்கியது. பின்னர் சேரமான் பெருமான் இக்கோயிலை முதலில் எழுப்பி பூஜை முறைகளுக்கும் திருவிழாக்களுக்கும் ஆலய நிர்வாகத்திற்கும் ஏற்பாடுகள் செய்ததாகவும் ஓலைச்சுவடிகள் வாயிலாக அறிய முடிகிறது. 900 வருடங்களுக்கு முன்னர் ஆலயம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது. திருவிதாங்கூர் அரசின் மன்னரான மார்த்தாண்டவர்மனின் முயற்சியால் 1729 அது புதுப்பிக்கப்பட்டது. அச்சமயத்தில்தான் மரத்தாலான மூலமூர்த்தி அகற்றப்பட்டு 12008 சால கிராமத்தினாலும் கடு சர்க்கரா என்ற அஷ்டபந்தன கலவையாலும் நிறுவப்பட்ட புது அனந்தசயன மூர்த்தி பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்த கோவிலுக்கென்றும் ஒரு வரலாறு உண்டு. வில்வமங்கலத்து சாமியார் என்பவர் நாராயணனுக்கு தினமும் பூஜை செய்து வந்தார். பூஜை நடக்கும் நேரங்களில் பகவான் ஒரு சிறுவனின் வடிவில் வந்து சாமியாருக்கு தொந்தரவு கொடுப்பார். சாமியாரின் மீது ஏறி விளையாடுவதும், பூஜைக்குரிய பூக்களை நாசம் செய்வதும், பூஜை பாத்திரங்களில் சிறுநீர் கழிப்பதும் மாயக்கண்ணனின் லீலைகளாக இருந்தன. சாமியாரின் சகிப்பு தன்மையை பரிசோதிக்க இப்படி நடந்ததாக வரலாறு கூறுகிறது. ஒரு நாள் கண்ணனின் தொந்தரவை சகிக்க முடியாத சாமியார் கோபத்தில், உண்ணி, அதாவது சின்ன கண்ணா, தொந்தரவு செய்யாமல் இரு என கூறி அவனை பிடித்து தள்ளினார். கோபமடைந்த கண்ணன் அவன் முன் தோன்றி, பக்திக்கும் துறவுக்கும் பொறுமை மிகவும் தேவை. உம்மிடம் அது இருக்கிறதா என சோதிக்கவே இவ்வாறு நடந்தேன். இனி நீர் என்னை காண வேண்டுமானால் அனந்தன் காட்டிற்குத்தான் வரவேண்டும் என கூறி மறைந்து விட்டார். தன் தவறை உணர்ந்த சாமியார், அனந்தன் காடு என்றால் எங்கிருக்கிறது என்றே தெரியாதே என்று கவலையில் புறப்பட்டார். பல நாள் திரிந்தும் காட்டை கண்டுபிடிக்க முடியவில்லை. பலரிடம் கேட்டும் அனந்தன் காடு எங்கிருக்கிறது என அறிய முடியவில்லை. ஒரு நாள் வெயிலில் நடந்து தளர்ந்து ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்தார். பக்கத்தில் இருந்த குடிசை வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே சண்டை நடந்து கொண்டிருந்தது. அப்போது கணவன் மனைவியிடம், இனியும் நீ என்னிடம் சண்டைக்கு வந்தால் உன்னை அடித்து கொன்று அனந்தன் காட்டில் கொண்டு எரிந்து விடுவேன் என மிரட்டினான். சாமியார் மகிழ்ச்சியுடன் அந்த வீட்டிற்கு சென்றார். அவர்களை சமாதானம் செய்து வைத்த சாமியார் அனந்தன் காட்டை பற்றி கேட்டார். அந்த வாலிபனும் காட்டை காட்டினான். அங்கு கல்லும் முள்ளும் ஏராளமாக இருந்தது.
என்றாலும் பகவானைக் காணும் ஆவலில் அவற்றை கடந்து முன்னேறினார். இறுதியில் பகவானைக் கண்டார். அப்போது அவர் உன்னிக் கண்ணனாக இருக்கவில்லை, அனந்த சயனத்தில் விற்றிருக்கும் இறைவன் விஷ்ணுவின் ரூபத்தில் காட்சியளித்தார். அனந்தா என்ற பாம்பின் மேல் படுத்தவாறு காட்சியளித்தார். அவரது உருவம் மிக பெரியதாக காணப்பட்டது. மேலும் அவர் அத்தனை பெரிய ரூபம் எடுத்ததால் முனிவரால் விஷ்ணுவை சரியாக தரிசனம் செய்ய இயலவில்லை என்றும், அதேபோல் அவரை பிரதர்ஷனம் அதாவது வலம் வர முடியவில்லை என்றும் மன்றாடினார். மேலும் அவர் இறைவனிடம் தமது கையில் இருக்கும் தண்டத்தின் 3 மடங்கு அளவில் சுருங்கி அவருக்காக காட்சியளிக்குமாறு வேண்டிக் கொண்டார். இறைவனும் உடனுக்குடன் அவர் வேண்டிக் கொண்டது போலவே காட்சி அளித்தார். மேலும் பக்தகணங்கள் அவரை 3 வாதில்கள் வழியாகவே வழிபட வேண்டும் என்று கற்பித்தார். இந்த வாதில்கள் வழியாகவே இன்று நாம் இறைவனை சேவித்து வருகிறோம். முதல் வாதில் வழியாக நாம் பரமசிவனை வணங்குகிறோம். 2ஆம் வாதில் வழியாக நாம் நாபிக் கமலத்தில் இருக்கும் பிரம்மனை வழிபடுகிறோம். மற்றும் 3வது வாதில் வழியாக நாம் விஷ்ணுவின் பாதங்களை சேவிக்கின்றோம். அப்படி செய்வதால் நாம் முக்தி அடையலாம் என்று நம்புகிறோம். மீண்டும் சாமியாரை பகவான் சீண்டினார். தனக்கு பசி எடுப்பதாக கூறிய பகவானுக்கு காட்டில் கிடைத்த மாங்காயில் உப்பு சேர்த்து ஒரு தேங்காய் சிரட்டையில் வைத்து கொடுத்தார். பின்னர் திருவிதாங்கூர் மன்னருக்கு தகவல் தெரிவித்தார். மன்னர் 8 மடங்களில் உள்ள பிராமண பூஜாரிகளை அழைத்து கொண்டு அனந்தன் காட்டுக்கு புறப்பட்டார். ஆனால் அங்கே சுவாமி இல்லை என்றாலும் மன்னர் அந்த இடத்தில் அனந்த பத்மனுக்காக கோவில் கட்ட ஏற்பாடு செய்தார். அங்கு அனந்தன் பாம்பு மீது பள்ளி கொண்ட பரந்தாமனின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பத்மநாப சுவாமி என்ற திருநாமம் சூட்டப்பட்டது. விஷ்ணு பெயரால் பெயரிடப்பட்டது. அதாவது அனந்த நகரம், நித்திய இறைவனின் நகரம். பத்மநாப சுவாமி என்று அழைக்கப்படும் இக்கோயிலின் முதன்மை தெய்வமான விஷ்ணுவின் தொப்பிலிருந்து பூக்கும் தாமரையின் மீது அமர்ந்திருக்கும் படைக்கும் கடவுளான பிரம்மாவின் தோற்றத்தை கொண்டுள்ளது. எனவே பத்மநாப சுவாமி என்ற பெயரில் இதில் பத்மா என்பது தாமரையையும், நபா என்றால் தொப்புள் என்றும், சுவாமி இறைவன் என்றும் பொருள். இங்கே பத்மநாப சுவாமி ஒரு சாய்ந்த அனந்த சயனம், அதாவது நித்திய தூக்கத்தின் நிலை. ஆதிசேஷா 5 தலை பாம்பு கொண்ட பாம்பு படுக்கையில் சயனம் கொண்டிருக்கின்றார். கலியுகத்தின் கடைசி நாளை தீர்மானிக்கும் தூண் இந்த கோவில் உள்ளது என்றும் கூறுகின்றார்கள். இந்த தூண் விழும்போது உலகம் அழிந்துவிடும் என்று நம்புகிறார்கள். நாம் பத்மநாப சுவாமியை வணங்குவோம், பாவ விமோச்சனம் பெறுவோம். மீண்டும் மற்றும் ஒரு ஆலய தேடலில் சந்திக்கின்றேன். வணக்கத்துடன் அருள்மொழி சண்முகம்.